ராத்திரி 11 மணி ஆக்கியனா அந்த நாலா சத்தம் கேட்கலன்னா எங்களுக்கு சரியா வர மாட்டேங்குது. தூக்கம் வராதுல? ஆமா, ஒரு ஆம்பளை நடந்துறது தெரிய வேண்டாமா? இது ஒரு பொம்பளை நிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? பொம்பளைன்னா அச்சம் மேடம், நானா பயிர்ப்பு வேணும் நடுவுல உட்கார்ந்திருக்கேன். ஐயோ, நடு வீட்ல உட்கார்ந்திருக்கேனா? உங்க நடுவுல வந்து உட்கார்ந்திருக்கேன் நானே. நீ என்ன அப்படி தான் நாங்க வந்து நான் நடு ரோட்ல நான் நிக்கிறேன். நீங்க வந்தீங்கனா ரோட்ட பார்த்து போக வேண்டியதானே? பேச்சுக்கு பேச்சு பேசினா உனக்கு எல்லாம் மண்டை வெடிச்சிருமா? யார் நீங்க பேசினானே உங்களுக்கு மண்டை வெடிச்சிருமா? எனக்கு அதிகம் பேசுற பொம்பளைல கண்டாவே எனக்கு அதிகம் பேசுற ஆம்பளை கண்டால பிடிக்கவே பிடிக்காது. தலையில அடிச்சனா வயித்துக்குள்ள போய் கிட்டமட்ட பண்ணி என்ன ரொம்ப பேசுற நீ? வாங்கி விட்டனா கொட்டை ரெண்டு தெரிச்சு போயிரும் தாவங்கொட்டை. யாரிக்கிட்ட மிதிச்சனா நாரிக்கிட்ட செத்து போவனி எல்லாம். நான் போற போட்ல உங்க குடும்பமே குண்டே நட்டுக்கு நிக்க தெரிஞ்சுங்க. நீ போட்டினா இந்த உடம்பு தாங்கும். திருப்பிக்கிட்டு நான் போட்டேன் உனக்கு தேன் வீங்கும். நான் போட்டனா டப்பா டான்ஸ் ஆடி போயிரும் தெரிஞ்சுங்க. ஓ மூஞ்சில என் பீச்சாங்கைய வச்சிட்டு தேக்க என்ன வெச்சு பேசுற நீ எல்லாம்? புளிஞ்சு நசுக்கி வீசிரும் தெரிஞ்சுங்க. ரொம்ப பேசினா குளிக்க குளுக்கோஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். இங்க பாருங்க இடிச்சு இடியாப்பம் போட்டுருவேன். போட்டேனா போன்விட்டா கொடுத்துட்டு போயிடுவேன். யாரு? குத்து குத்து வந்து கூடிய போட்டு கவுத்து விட்டு போயிடுவேன். சித்தடங்கள விறகடிக்க போனால கத்தால முள்ளு கொத்தாட குத்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அடங்கி பேச கத்துக்கமா முதல்ல. வெட்டங்கட தச்சங்கட போனா செத்தரடி செராத்து தரேனா. என்ன லூசி மாதிரி. அங்க இங்க இதான் குரங்கு நீங்க மேடை விட்டு இறங்குங்க. இது யாரு கேட்டா போனட்ட? யாரு? நாங்க. அப்ப நீங்க வாயில வந்துட்டு பேசலாமா நீங்க? அப்ப எங்க வாயில என்ன இருக்கு? நான் ஆம்பளை அப்படிதான் பேசுவேன். பொம்பளை அப்படிதான் பேசுவாங்க. என்ன செய்வீங்க நீங்க? என்ன செய்வீங்க? நான் ஆம்பளைன்றேன். நான் பொம்பளைங்கறேன். நான் ஆண்பால். நான் பெண்பால். நான் காட்டான். நான் காட்டி. நான் மாட்டான். நான் மாட்டி. நான் ஓனர். நான் சொல்லு. நான் ஓனர் அம்மா. நான் ஓனர் அம்மா அப்பத்தானு கேட்டிருக்க. நான் ஓனர்னா நீ வாணின்னு சொல்லுமா. அதை விட்டுட்டு வாஞ்சி ஒரு இதுக்கு பேசுற. ஓனர் அம்மா இங்க ஓங்க சரி நீங்க பேசலாமா? சரி நான் சித்தன். நான் சித்தி. நான் பக்தன். நான் பத்தி. நான் கொத்தன். நான் கொத்தி. மயிரில தான் விளங்கும். போ. அசிங்கம் பேசக்கூடாதுமா. தாய் பிள்ளைய உட்காந்துருக்க மேடம். எது அசிங்கம்? இது அசிங்கமா? இந்த ஒருச்சான் வயித்தை காப்பாத்துறதுக்காக அசிங்கமான வசனத்தை பேசி அசல காது சம்பாரிச்சு நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய. சோதிங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ப்ளீஸ் முடிஞ்சா 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசணும். நம்ம பேசுற வசனத்தினால 4 தாய்மார்கள் தலையை கீழே போட்டாங்கன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. முடிஞ்சா ஒழுங்கா பேசணும், இல்லையா மரியாதை உள்ள போயிரும். ஒழுங்கா என்ன பேசுறீங்க? கோணி நிக்கிறா இல்ல ஆடி பேசிட்டு இருக்க. உங்க ஜர்த்து நீங்க பேசலாமா? நாங்க ஆம்பளை எதையும் செய்வோம். நாங்க பொம்பளை எதையுமே சாதிப்போம். நாங்க எதையும் செய்வோம்ன்றேன். நாங்க எதையும் செய்வோம். நான் செய்யறதெல்லாம் செய்வேன். செய்வோமே. நான் ஒரு ஆப் அடிச்சிட்டு அம்மன குட்டியா கிடப்பேங்கண்ணே. என்னத்துக்கு நாங்க ஆப் அடிக்கிறோம்? நாங்களாம் ஆப் அடிச்சா குடும்பம் குண்டி தவிர நிக்கும். அப்புறம் இப்பதான் சொல்ற நீ நான் செய்யறதெல்லாம் செய்வேன்ற. அதுக்காக நீங்க விஷத்தை குடிச்சிட்டு சாகுவீங்க. அது நாங்களும் சாக முடியுமா? புள்ள குட்டி யார் பாக்குறது? சரி அதை விடு. இப்ப நாங்க கார் ஓட்டுவோம். நாங்கள் கார் ஓட்டுவோம். நாங்க பஸ் ஓட்டுவோம். நாங்கள் பஸ் ஓட்டுவோம். நாங்க லாரி ஓட்டுவோம். நாங்கள் ஓட்டுவோம். எல்லாத்தையும் ஓட்டுற உங்களையே நாங்க தாண்டி மாப்பிள்ள புடிச்சுக்கிட்டு ஓட்டுவோம். நீங்க அசத்தல நிப்பாடுங்க. உங்களை உங்க ஆயப்பன் உங்க புள்ள குட்டி எல்லாரையும் வச்சு ஓட்டுறது நாங்க தான். 10 ஜென்மம் இருமா 10 ஜென்மம் எடுத்தாலும் உங்களால ஓட்ட முடியாது. ஏன்னா உங்ககிட்ட வெறும் ஸ்டீரிங் மட்டும் தாமா இருக்கு. எங்க கிட்ட தானே கியர் பாக்ஸே இருக்கு. எதடி மாப்பிள்ள விட்டுக்கிட்டு ஓட்டுவியாமல்ல. ஹலோ ஆனா உங்களை உங்க குடும்பத்தை வச்சு ஓட்டுறது நாங்க தான். ஆனா உண்மையே சொல்லணும், தங்கப்பாண்டியனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏதோ வச்சு சொல்றீங்க. அருமையா சொட்டவாளம் குட்டி மாதிரி கொண்டாந்து பிள்ளைய நிப்பாட்டி இருக்காண்டா. இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வண்டி ஸ்டேரிங் நல்லா இருக்கு. இப்படி வண்டி இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். எனக்குன்னு கிரகத்துக்கு முந்தா நாள் ஒரு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கேன். அங்கே ஸ்டேரிங்கே இல்லை, முட்டை டீர்னு வந்து நிக்குது. அதை வண்டியை பிடிச்சிக்கிட்டு ஓட்டுறான்றாங்க. என் வாழ்க்கையில எவ்வளவு டீசல் வேஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இப்ப நினைச்சு வருத்தப்படுறேன். அந்த டீசல் எல்லாம் ஒரு குடத்துல புடிச்சு வச்சிருந்தேன்னா உன் கல்யாணத்துக்கு பாயாசமாவது ஊத்தி விட்டுருக்கேன். என் கல்யாணத்துக்கு உங்களை பாயாசம் ஊத்தி சொன்னாங்களா? ஏமா அப்படி இல்லம்மா, கல்யாணம் பாயாசம் இல்லாத கல்யாணமா இருக்கு. என்னமா அப்படி பேசுற? அப்படியே வெட்டி வெட்டி பேச. பால் பாயாசம்டா. ஆனா அங்க இருமா வேற என்ன ஸ்டீரிங்கே இல்லாத வண்டி 4 விரல்ல வச்சுக்கிட்டு ஓட்டுறாருமா. வேற என்னன்ற ஸ்டீரிங்ல 2 பட்டனை வச்சுக்கிட்டு ஓட்டி இருக்கேன் தெரியுமா? நாங்க ஆண்கள் ரிமோட் கார் ஓட்டி பழக்கம். நாம ஆண்கள் பொறுமையின் பொக்கிஷங்கள். பொறுமையின் பொக்கிஷமே நாங்க தான். ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். நிச்சயமாக, உண்மையாக, நிச்சயமாக, சத்தியமாக பொட்டிவாசிக்கும் அழகேசன் மண்டை மீது ஆணையாக. பொட்டிவாசி அழகேசன் மாமா அவர்கள் மண்டை மீது ஆணையாக. என்ன பண்ற? என்ன நினைச்சிருக்கீங்க? ஏமா என்ன தம்பி பொண்டாட்டி நான் இருக்கும்போது இங்க இருக்க. நான் இருக்கும்போது தம்பி பொண்டாட்டியை போட்டுக்கிட்டு அமுக பாக்குறீங்களா? தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரி தான்டா. அதே தாமா அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி. நாங்க என்ன சொல்றது உங்களை? தம்பி புருஷன் தங்கச்சி புருஷன் என் புருஷன்னு சொல்லணும். ஐயா பேச்சு பேசுறேன். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இவ்வளவு லைட்ட போட்டு இவ்வளவு ஜனங்களை உட்கார வச்சு 2-3 யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நான் உன்னை என்னமா உன்ன பாரு என்னமா அப்படி ஓடுற? அப்புறம் மேல கை வைக்கிறது வேண்டாம் தெரிஞ்சுக்கங்க. சூப்பரா இருக்கியா? இப்படி டான்ஸ் இருந்தாலே நல்லா இருக்கும். ஹலோ ரொம்ப பேசுறீங்க நீங்க. இல்லம்மா என்ன நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? ஏ அழகேசா, நான் தொடலாம்னு மனசுல தான்டா நினைக்கிறேன்.
நான் மனசுல நினைக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு கூசி கிடக்கும் போல இருக்கு, அப்படியே நெளியுதுடா. பாத்தீங்களா இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? நல்லா காய்ச்சின பாலுக்கும் நல்லா கூச்சப்படுற பொம்பளைக்கு தாண்டா சுவை அதிகம்னா. தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட புருஷன் தொடுறப்ப ஏ சும்மா இருங்க, என்னங்க நீங்க பிள்ளைய தூங்கல படுங்க அப்படின்னு சொல்லணும். அப்பதான் ஆம்பளைக்கு ஒரு வேகம் வரும். ஒரு சில பொம்பளையில கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க, 100 ரூபா சம்பளம் குறையுதுன்னு. அது வந்து நிற்கிது சொரிய கொடுத்த மாடு மாதிரி. என்னத்தை அது செஞ்சுட்டு தொலைங்கிறான், 8 மணி நேரம் தானே, விடிஞ்சா காசு கொடுத்துருவிய, என்னத்தையோ பண்ணிட்டு போங்கன்னு வந்து நிற்கிறீங்க. நீ ஒரு ஆள் தாண்டா சுதாரிப்பா இருக்க, தொட்டா பிடிக்காது, பிடிக்காது. கேட்கறேன்னு வருத்தப்படப்படாது. பொதுவா ஆண்களை கண்டவே எனக்கு பிடிக்காது. சரிடா, கேட்கறேன்னு வருத்தப்படாது. கேளுங்க. உனக்கு தமிழக அரசுல இருந்து எதுவும் பட்டையும் கிட்டையும் தர்றோம் இருக்காங்களா? இல்லையே. இல்ல உங்க சங்கத்துல உனக்கு செலவுல வைக்கிறோம் இருக்காங்க? சங்கத்துல செலவு வைக்க போறாங்களா? ஆமா. இல்ல கேச்சத்திரத்துல உனக்கு 5000 10,000 காசு சேர்த்து தரம் இருக்காங்களா? 20,000 கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க காலையில. இந்த பாருடா, இது இருப்பா சேத்த இரு. அதுதான் பயலுகள்லாம் சும்மா ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா 65 வயசு கிளடு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். அப்படி எல்லாம் பேசாதீங்க. காலம் அப்படி இருக்கு. இந்த வயசுல இதை பாக்குற வயசு. ஆமா, நீங்க அவரை கெடுக்காதீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சாந்தி. சொல்லுங்க. நம்ம சத்திரத்துல சொல்றேன். சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில நம்ம எதையும் கொண்டு போக போறதே கிடையாது. செத்து போனோம்னா மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவாங்க. அதுக்கு வேற ஒரு மசரையும் கொண்டு போக போறதே கிடையாது. இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம். அதனால அருமையான டைம் சத்திரத்துல அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அதுக்கு ஹலோ என்னங்க எங்க கூப்பிடுறீங்க நீ? என்ன நான் உன்னை வேலை ஒண்ணு நான் பாட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன வீண வம்புக்கு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யாரை பாத்துட்டு இருக்கேன்? வியாபாரம் பண்ற பிள்ளையா? அதனால தான் நீ ஓவரா பேசிட்டு இருக்க. நான் பேசதான் செய்வேன். வாட் இஸ் யுவர் பிசினஸ்? மாம்பழம். எங்க எடுத்து சொல்லு பாப்போம் வியாபாரத்தை. மாம்பழம் அழகோ இருக்கு உன அப்படி ஒசரோ இருக்கு அரியாக மாறினா அங்கெங்க தாவினா தீர்மானம் பண்ணி நீ இது கட்ட குந்தனி மாம்பழமா அலேஷ் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா எந்த ஊருக்கு போனாலும் மன்னார்குடி சாந்தியை போடுங்கன்னு சொல்றாங்க. பக்கத்துல நின்னு பேசுறப்ப கூட ஒண்ணும் தெரியலடா. அப்படி முன்னாடி போய் நின்னு பாக்குறேன். சரி ஃபிகர் சூப்பரா இருக்குடா. இங்க நீங்க முன்னாடி நின்னு பார்க்கும்போதே பிகர் சூப்பரா இருக்கும்போது கொஞ்சம் எட்ட அங்க இருந்து உட்கார்ந்து பார்த்தோம்னா எப்படி சூப்பரா இருக்கும். ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படித்தானே இருக்கும், இந்த பிள்ளைக்கு இப்படித்தானே இருக்கும். என்னது? ஆமா டான்ஸ் வாளு. அம்மா தர்மா நான் பழ வியாபாரம் வித்தாளு. என்ன வரும்? இங்க பழம் விற்க போறேன். பழம் என்ன பழம்? ஆஞ்சா ஆஞ்சா காயாத காங்க தங்கலாம் காரிகையே. என்ன நீங்க ரெண்டு பேரும் ஆளை கிளப்ப பாக்குறீங்க எல்லாத்தையும்? இல்லடா அந்த சுதியை பிடிச்சோன்னா அந்த பாட்டு தான் ஞாபகம். ஆயா மாயப்பையாம் மாயப்பையாம் இது சக்கச்ச பந்த பழம் இது தேங்காய் இன்னைக்கு பழம் சக்கச்ச பந்த பழம் இது தேங்காய் இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் இது இலக்கின பறந்த பழம் இது எல்லாரும் வாங்க பழம் இது இலக்கின பறந்த பழம் எத்தனை பேத்துக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? வாழைப்பழம் பாத்தியா? பாக்குறியா? எடுத்து பார்த்த பழம் மாத்தாய் பாத்தியா? எத்தனை பேத்துக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எடுத்து பார்த்த பழம் பாத்தியா? கைக்கு அடக்கம்மா அடக்க பார்க்க போட்டம்மா இருக்குது. அது நான் ஒண்ணா பல பண்ணையெல்லாம் எச்சு இருக்குது. என் வாழைப்பழம் வாழைப்பழம் நிப்பாட்ட புரியலையா? வாழைப்பழம் கோவம் வந்துச்சுன்னா பெட்டிக்கார மண்டை உடைச்சிருக்கீங்க. ஏங்க வாழைப்பழம் குப்புறா சும்மா பாத்துட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அத சொல்லு நீ இப்ப அப்படியா? நான் வாழைப்பழம் விற்கிறானே நினைச்சிட்டு இருக்கேன். நமக்கு சண்டை வேண்டாம். என்ன வாழைப்பழம் கீழப்பழம் தர்றேன் வாங்கி சாப்பிட்டு. வாழைப்பழம் சரியா? கீழப்பழம் அதானே மண்டைய உடைச்சு போடுவேன். ஏய் வாழைப்பழம் என்பது சிரமப்பட்டு உரித்து தான் சாப்பிட வேண்டும். இந்த கீழப்பழம் என்பது லேடி ஸ்பெஷல், உங்களுக்கான பழம். தானாக உரியும் பழம் இது தலை தூக்கி ஆடும் பழம். பூமியத்தான் பார்க்கிறம்மா ஒரு வாரமா புண்ணியமே இல்லையம்மா. இது தானாக உரியும் பழம். வேண்டாம் நான் தான் விப்பேன். நான் தான் விப்பேன். இங்க நான் தான் பண்ணுவேன். இங்க நான் தான் பண்ணுவேன். எப்படா பண்ணுவான்?
இப்பதான் பண்ண போறேன். இப்படித்தான் சொல்றீங்க நல்லா மேடையில் பண்ணுவோம்ன்றீங்க. அப்புறம் பக்கத்தில் நெருங்கி கூப்பிட்டா வேண்டாம் பயமா இருக்கு எங்க வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறீங்க. அப்புறம் புருஷன் வைக்க மாட்டாரா? ஆமா நான் ஓடி விப்பேன். நானும் ஓடி விப்பேன். நான் உட்கார்ந்து வைப்பேன். நான் ஆடி விப்பேன். நானும் ஆடி விப்பேன். ஆடுவேன். சித்தார கட்டிக்கிட்டு போட்டு போட வண்டி என இப்போ கொண்டு போவேன் முன்ன முறவடி. அங்க வண்டி கிளம்பலையா நேற்று ஓவர் டூட்டி கொண்ட மேல கொண்டா போட்டு டான்ஸ் தானே ஒட்டுனே கொண்டியா ஓ வப்பாட்டியாவா ஒட்டுனே ஒரு நேரத்துல எல்லாம் விட மாட்டிட்டியே இப்பதான் ஓய்வுல இருக்கு. கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு பட்டா தொங்குது எனக்கும் தொங்குது அங்கேயும் தொங்குது எங்கேயும் தொங்குது கீழையும் தொங்குது மேலையும் தொங்குது 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 தொங்குது. என்ன வருத்தப்படுறேன்னா கழுத கை கெட்டது வாய் கெட்ட மாட்டீங்க. ஹலோ என்னடா என்னங்க சொல்றீங்க? ஆண்டவன் படைப்பு அப்படி படைச்சு என்ன சொல்றீங்க? கை கெட்டது வாய் கெட்டல. கை கெட்டது வாய் கெட்டல. உங்களுக்கு தானே இல்ல எனக்கு தான் எட்டல. உங்களுக்கு தானே எட்டல. என்ன பெத்தாரு உனக்கு எட்டும். நீ உனக்கு என்ன மாடு? உனக்கு இப்போ எட்டுதா? இல்ல உனக்கு எட்டும் முயற்சி பண்றியாடா? என்னது மண்டே உடைச்சிருவேன். எல்லாத்துக்கும் மண்டே உடைச்சினா எட்டுனதுக்கு அப்புறம் நீ மண்டைய உடைச்சாடா? ஆமா வாட் இஸ் யுவர் நேம்? என் பேரா தெரியாது உங்களுக்கு? தெரியாதுடா. தெரியாது. உன் பேர் என்ன? என் பேரா மயில். மயில். நல்ல பேர்ரா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சா? அது என்ன கல்யாணம்? இப்ப மண்டைய உடைச்சு போடுவேன். ஏய் அவர் நான் பாப்பா கிழக்கு மாமா வச்சு தாலி கட்டுறது. கல்யாணங்கிறது நோங்கன வயலோட ஓடுறது. ஓடுறதா இல்ல. ஓடல. புருஷன் கிருஷேமனம் காணா. புருஷன் அது புருஷன் என்ன? புருஷங்கறவன் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி தண்ணி ஊத்திவான். சரி. கிருஷங்கறவங்க ராத்திரி வந்துட்டு காலையில போயிடுவாங்க என்ன மாதிரி. அப்படியே காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அவன வந்து போறான். அதெல்லாம் கிடையாது. கேக்குறேன்னு வருத்தப்படக்கூடாது. கேளுங்க. இந்த வருஷம் நீ யாரையாவது லவ் பண்றியாடா செல்லம்? இந்த வருஷம் நான் யாரையும் லவ் பண்ணல. ஆனா இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் தான் லவ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? என்னது பேயா? நீ என்னத்த பூசாட்டு கேட்டதானே தெரியும். என்கிட்ட இல்லைண்ணா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அப்படியா? நான் மற்றவங்க மாதிரி வருத்தப்படவே மாட்டேன். சரி. நான் ரொம்ப ஜென்டில்மேன். என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உன் குடும்பத்துக்கும் பிரச்சனை வராமல் என் குடும்பத்துக்கும் பிரச்சனை வராமல் நைஸாக கூட்டிகிட்டு போய் லவ் பண்ணிட்டு கொண்டாந்து உன் வீட்டில் விட்டுருவேன்.
எனக்கு பிடிக்கலன்னா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. நான் வந்து எங்கள் ஃபேமிலி வேற மாதிரி ஒன்று ஓவர் பில்டப் பண்ணுன்னு வையேன். சங்கத்தில் 20,000 ரூபா அபராதம் கட்டினாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுவேன். அப்படியா? இப்போ லவ் பண்ணவா ரேப் பண்ண? இல்லைங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. ஏங்க எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை நான் கேட்குறேன், என்னடா எப்படியா இருந்தாலும் இந்த பிள்ளைய செய்யாமல் விட மாட்டீங்க. அது முடிவு பண்ணியாச்சு. ஆமாம், உனக்கு என்ன லவ் வேணும்? இந்தியன் லவ் வேணுமா ஃபாரின் லவ் வேணுமா? இந்தியன் லவ் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்டா ஃபாரின் லவ் நல்லா இருக்கும். பத்தியா எப்படி காத்தடிக்கிறது சரி, கடற்கரை. காட்டுங்க பாப்போம். ஃபாரின் லவ். ஃபாரின் லவ் மை டே மியூசிக் பார்ட்டி ஃபாரின் லவ். ஹலோ, என்ன காரணம்னா இந்தியன் லெவலில் தெரியும். ஆமாம் ஆமாம், ஃபாரின் லெவலில் தெரியல. அது இந்த சொல்லி நம்ம தான்டா சொல்லி செஞ்சு காமிச்சின்னு வைங்க, பிடிச்சிருச்சு விடாது. இட்ஸ் மேன் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் லவ் இஸ் மை. என்ன முத்தம் கொடுக்குறீங்க மைக்குக்கு? இட்ஸ் லவ். கிளம்புது. இங்கிலீஷ்ல உள்ள ஐயப்ப விரதத்தையே விட்டுட்டு அவுக்குறான் பாரு சட்டைய. என்னங்க எல்லாம் கோரசா கிளம்பிருச்சு. உட்கார்றான். ஐயா பாரு, ஆப்பிரிக்கால பிடிச்ச கரடி குட்டி மாதிரி உட்கார்றான். நெஞ்சில எம்பிட்டு மசிறு கர்மம் பிடிச்சவள. இன்னும் ஒரு கூட தேரும். என்னங்க இந்த எல்லாரும் கிளம்புது? என்னங்க நீ என்ன இங்கிலீஷ்ல போட சும்மா நிக்கிற? இன்னில பண்ணுங்க. நாங்க 5 பேர் இப்படி வருவோம். வர்றப்ப நீ நடுவுல நின்னு எழுச்சலாம். நீயும் வரணும்டா. அப்படியே? இந்த லவ் வேண்டாமா? வேண்டாம். உனக்கு பழசு வேணுமா புதுசு வேணுமா? எனக்கு நடுத்தரமா உள்ளதுதான் வேணும். நைஸா கொடுப்போமா? ஆமா. கொடுக்குறேன் பாரு. கொடுங்க. தேவையாவும் தெரிந்த பின்னும் தேவையாவும் தெரிந்த பின்னும் தேவை வரணுமா இல்லையா? வந்தாத்த நீ பொம்பளை காதல் பண்ற. நல்ல காதல பண்ணாலும் ஏதாவது டமுக்கு டப்பா காதல் பண்ணா கொன்னே விடுவேன்.
மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வேனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வேனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் மேற்க போதும் இரக்கமில்லாமல் என்னை பார்க்கலாம் நாளும் வாடை காலம் வந்தால் கோடை காலம் வந்தால் விடுதியாகலாம் நாளை தனிமையே எனது நிலைமையோ தந்த கவிதையோ கதையோ இரு கண்ணும் இரு நெழுதும் இரு கண்ணும் நெழுந்து நீரினோடுமோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர்ப்பிருந்தாலும் அன்பே உன் மார்பு சாயணும் மாலை வந்து நீயும் நானும் தான் உச்சோடும் நாளும் தோன்றுவோம் பொழுதுதான் இந்த பொழுதுதான் உனது உறவுதான் உறவு அன்னதானை எண்ணினாலும் அன்னதானை எண்ணினாலும் வாழ்கிறேனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே பெற தவிக்கிறேன் இங்கு நீ இல்லாமல் நாளும் வாழ்வதானேனோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் ரகசியம் பெற தவிக்கிறேன் மனமே. மானங்கட்ட போல பொம்பளை எங்கடா பொம்பளை எங்க போயிட்டாளா என்னங்க பொம்பளை போயிட்டாடா ஏங்க இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே இருந்தீங்க நல்லாத்தான் இருந்தேன் அப்புறம் என்ன யாரு பெத்த பிள்ளையோ என்ன சொல்றீங்க எவனுக்கு பொண்டாட்டியாக போறாளோ ஓஹோ சண்டால பாவி மக்க ஆ 10 நிமிஷம் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம மனசுகளை தாண்டா கெடுத்துட்டு போயிடுறாளுங்க. என்ன சொல்றீங்க ஆனா அழகேஷா ஆ ஃபிகர் சூப்பரா இருந்தால ஆமாங்க போறா மனசு ரொம்ப ஃபெயிலியர். டேய் மை லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. என்னங்க அதுக்காகனா மனசு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. டேய் மானம் கட்டவனே அறிவு வேணும்டா. சோத்தத்தை திங்கிறேன். யாருக்கிட்ட பேசுறிய? வலிச்சிச்சுன்னா சோத்தை விட்டுட்டு சுண்ணாம்பா திங்கிறேன். யாருக்கிட்ட பேசுறிய? உன் டேஸ்ட் என்னடா? திடீர்னு ஃப்ளைட்ல வந்து இறங்குற, திடீர்னு டவுன் பஸ்ல ஏறுற. அதாவது பரவாயில்ல, போன வாரம் போய் ஒரு ஷேர் ஆட்டோல ஏற நினைச்சியடா மானம் கட்டவள. யாருக்கிட்ட பேசுறிய? செருப்பு அடிச்சா என்னங்க நீங்களா புலம்பிக்கிட்டு இருக்கியா? மனச்சாட்சி கிட்ட பேசுறேன்டா. ஓஹோ போறான். நமக்கு என்ன பொம்பளையா கிடைக்காது. அதானே அக்காளி சுண்டுனா 10 வரும். சரி நாய் வரும். வர வர அது கூட வர மாட்டேங்குது. திரும்பி பார்த்துட்டு போயிருது. போனா போயிட்டு போறான். மிக்க சுவையான உண்டி விருந்து பல நடத்தி பக்குவமா சொக்குப்படி தூவுவான். சுருதி தக்க பக்க மேளத்தோட ஆடுவான். விஷம் கக்குஞ்சில பாட்டு கூட பாடுவான். சக்கரையா பேசிவிட்டு சல்லிய கறந்துகிட்டு சந்தியில நிக்க வச்சு ஓடுவான். இப்படி பொம்பளைய நம்புறவே ஓட்டாண்டி என்று புத்திசாலி சித்தர் பாட்டு போட்டாண்டின்னு போ. நான் நினைச்சேன் நான் கோத்தா கிட்ட வருவேண்டி. என்னையா முறை? அவங்க ஆத்தா கிட்ட போய் உன் மகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி என் கூட அனுப்பி வைன்னு சொல்றதுக்காக போறேன். வேற என்ன உன்னைய மாதிரி நான் மாமியால கெடுத்தவனாடா? மாமியாரை கழுத்து பிடி சொல்றேன். பரவாயில்ல, அது சின்ன மாமியாதான்றான். போனா போயிட்டு போறான்.
வெம்புவாள் விழுவாள் பொய்யே மேல் விழுந்து அழுவாள் பொய்யே தம்பளம் தின்பாள் பொய்யே சாகிறேன் என்பாள் பொய்யே அம்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாலே நம்பின பேர்களெல்லாம் நாயினும் கடவுறேன்னு என்னை விட இவங்க பாதிச்சிருப்பாங்க போல் இருக்கே. நான் சொல்றதுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறானே என்னன்னு தெரியும். மனசு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அலையேசா. அதுக்காக என்ன பண்ணலாம்? கவலைப்படாத, நான் ஒரு கட்டிங் வச்சிருக்கேன். சரி, நீயா குடிக்காத. நான் சாப்பிட்டு நான் பேசாம படுத்துக்கிறேன். அப்புறம் பப்புனுக்கு என்ன பண்றது? இன்ப செல்வனை வச்சு கதையை ஓட்டுறீங்களாடா? ஓட்டணும், அது ஏற்கனவே ஓட்டிட்டு தான் வந்து அசதியா இருக்கு. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம். இருப்பதோ ஒரு மனம், என்ன செய்யலாம்? இதுதான் வச்சிருக்கீங்களே கட்டிங்க. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும் பகலும் இரண்டானா இன்பம் துன்பம் இரண்டானா. இரவும் பகலும் இரண்டானா இன்பம் துன்பம் இரண்டானா. உறவும் பிரிவும் இரண்டானா. உறவும் பிரிவும் இரண்டானா. உள்ள பொண்ணு போதாரி. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. 2 மனவே ஏன்னா அதுதான் முக்கியம். ஆமா ஆமா
அயன்றிருந்தாவிலும் அமரன் உலகிலோ நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவனே நிறைந்திருப்பவனே கேடி கத்தி எல்லையான பரம்பொருளே கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை தூயில் வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை தூயில் வேணி கருணை சரஸ்வதியே 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 அகம்பரம் என்னும் இருவகை குத்துரில் பொருள் யோனி விருத்தி சந்தி சுவை நாடகம் குறிப்பு சத்துவம் அபிநயம் சொல்வகைகள் சந்தைப்பாட்டு இசைப்பாட்டு செய்து மன்னம் விளக்கு பதினான்கு புறத்து மயவட வள்ளி பிரீரணம் கொட்டி ஆறு முகராடும் குடை முக்கண்ணன் ஆடு பாட்டுரங்கம் நடிமல்லாடல் வேலம் துர்காடம் துரியாடல் ஐராடு கடையன் காமநாடு வேட்டு துர்காட மறக்கால் திருமகளாடும் பாவை என்னும் 11 வகையான ஆடல் கேட்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சொல் மந்தம் முச்சம் என பாடலில் பெயட்டும் அதற்கு கொட்டு அசை தூ காலவென்னும் தாளம் நாங்கள் இணைந்து விரவிய விளராடும் குறைவு குத்து முறையே மாறுபட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சி எடுத்துக்கொள் வரி வேட்டு சொல்லப்படும் வரிக்குத்தி 8 போரும் இணைந்து கலையென்ற கடலுக்கு கரையண்ட தமிழாய் நிலைகுண்ட அருவிக்கு நிகழ்த்து தமிழாய் மலையுச்சி உளையென்ன மவட தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதன் மெய்தில் பாலை ஐவெழுத்திற்கும் உரித்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவ கலக்கணத்திற்குரிய இயலேசு நாடகம் முத்தமிழாய் முறையோடு அவற்றுள்வான வெண்பா ஆசிரியப்பா கலைப்பா வஞ்சிப்பா அருட்பா ஐவகை பாவிடங்களுக்கு முன்னான பாட்டுடைய தேவனே அகாரம் உகாரம் மகாரம் என விறக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தங்குளமாய் விறக்கப்பட்டு என் மணல்தம் தந்து ஒளியாய் மணியாய் வளமிகு சுடர வேண்டும் வரம் திருவேன் குகனே குன்றுதோர் ஆடும் குமரா மயம் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ் பணிதேன் சரணம் 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 முருகபெருமானே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
சொல்ல சொல்லு இனிக்கும்